மிதுன ராசி நபர்களுக்கு 2025 மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல ராசிநாதன் கம்ப்ளீட்டாகவே தனிச்சு அமைப்புல நகரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. அதாவது இந்த நீச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன வீட்டையும் கடந்து அதற்கு அடுத்த நிலைமையான பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷ வீட்டையும் கடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. கோச்சார அமைப்புகள்ல மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நிகழ்வு என்பது ரொம்ப ரேர் தான். காரணம், ராசிநாதன் அடிக்கடி அஸ்தமனம், கிரகணம், இந்த மாதிரி மற்ற கிரகத்தோட சேர்ந்து கெட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய புதனுக்கு நடக்கும். ஆனா தனிச்ச அமைப்புல நல்ல நிலைமைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். அது இப்போதைக்கு இந்த மாசம் கிடைச்சிருக்கு. ஸோ ராசிநாதன் தனிச்ச அமைப்புல இண்டிவிஜுவலா வருது. இது ஒரு நல்ல விஷயம். இன்னும் சொல்ல போனா ஒரு 10 தேதி, மே மாதம் ஒரு 10-15 தேதிக்கு பிறகு இந்த ஆகாத மேஷ வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியேறுவது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் எப்படி இருக்குதோ அதனுடைய ஆக்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மிதுன ராசி நபர்கள் பூமியில அவரவர் லெவலுக்கு ஏற்ப இருப்பீங்க. இது குழந்தையிலிருந்து வயசான அமைப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்ப புதன் இவ்வளவு நாள என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு? நீசம், வக்கரம், ராகுவுடன் கிரகணம், சனியுடன் சம்பந்தம், சூரியன் கூட அஸ்தமனம், இப்படிங்கிற பல ஆங்கிள் அப்படியே செய்வதறியாது திகைத்து போய் நின்றீர்கள். புலம்பல்கள் அதிகம், வாய் வழி புலம்பல்கள், உள்ளுக்குள்ள மனசு ரீதியான புலம்பல்கள் எப்படியோ ஒரு ஆங்கிள் அதிகம். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. பணம் இருக்கிறவங்களுக்கு பணமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கும், பணமே இல்லாதவங்களுக்கு பணம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ 2 ஆங்கிளுமே கஷ்டம்தான். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருந்திருப்பீங்க. இப்ப அந்த சூழ்நிலையை விட்டு வெளியேறி தனிச்ச அமைப்புல புதன் இருக்கிறதுனால உங்களுக்கும் சில விஷயங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, செலவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அந்த செலவா போயிட்டு இருக்கிற விஷயம், அதாவது செலவா போயிட்டு இருக்கு, நல்ல செலவு கூட நீங்க பண்ணுவீங்க. ஆனா வெட்டித்தனமான தெண்ட செலவா போயிட்டு இருக்கு, ஒண்ணுக்கு டபுள் வேலை, ட்ரிபிள் வேலை அப்படிங்கிற மாதிரி செலவா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆகும். செலவு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆகும். அடுத்து நல்ல செலவுகள் நடக்கும். அப்படி வச்சு பணமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பணம் கிடைச்சா கொஞ்சம் சேவரமா இருக்கும், கிடைச்சா கொஞ்சம் செலவு கூட பண்ணலாம், எல்லாத்தையும் டைட்டா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக பணமோ இல்லை மாற்று வழிகளோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும். இது வந்து புதன் எந்த ஒரு கிரகத்துடைய, சொல்ல போனா பாவ கிரகத்துடைய தொடர்பு சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஸோ இதை வந்து மே மாசத்துல இருந்து நல்லா உணர்வீங்க. அடுத்தடுத்தது ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த மாதிரி இடத்துக்கு தான் புதன் வரப்போறதுனால இந்த அடிச்சு துவைச்ச அமைப்புல இருந்து மிதுன ராசி நபர்கள் வெளியேற போறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவ்வளவு இது இருக்கு. ராசிநாதன் ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய சூழ்நிலைகள் இதுக்குள்ளதான் மிதுன ராசி நபர்கள் இந்த கான்செப்டுக்குள்ளதான் உங்களுக்கான தேவைகள்லாம் பூர்த்தியாகும். அப்ப என்ன தேவைகள் பூர்த்தியாகும்? ஏதாச்சும் ஒன்று கேட்டா கூட இதுக்கு மேற்பட்டு தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் யாராச்சும் பார்க்கணுன்னா கூட இதுக்கு மேற்பட்டு தான் காரியம் ஆகும். ஏதோ ஒரு நல்லது நமக்கு நல்லதை அடைஞ்சிக்கணும், ஒரு முயற்சி எடுத்தா கூட பழிக்கணும்னாக்கா இதுக்கு மேற்பட்டு தான் பழிக்கும் இப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? இதுக்குள்ளதான் அந்த விஷயங்கள்லாம் அடக்கமாகும். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேல சுக்கிரன் இந்த மாசத்துல இருந்து திரும்பவும் மிதுன ராசி நபர்களுக்கு 10 மற்றும் 11 அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு சில விஷயங்களை செய்ய முடியாம
சூழ்நிலைகள்லாம் போணுச்சு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் சுக்கிரனுக்கு இதுக்கு மேற்படி இருக்காது. ஒரு நல்ல விஷயத்த எடுத்து உங்களுக்கு குடுக்க முடியும். அதாவது சுக்கிரன் பெருவாரியாக ஒரு பணக்கார கிரகம். ஒரு சொகுசு கிரகம். மிதுன ராசி நபர்களுக்கு வரவேண்டிய வரவுகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வரவுகள் வரும். பெரிய ஆளுங்க, பெரிய இடத்து தொடர்பு, பணக்கார இடத்த வாய்ப்புகள், பணக்கார சம்பந்த அமைப்புகள் எல்லாமே மிதுன ராசிக்கு இதுக்கு மேற்பட்டு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக எல்லா மிதுன ராசியும் கோடீஸ்வரனா மாறிடுவீங்கன்னு திருப்பி கேள்வி கேட்காதீங்க. அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு பணக்கார அமைப்புகள்ல இருந்து, ஒரு செல்வ செழிப்பான ஒரு பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கான தேவைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான குடுப்பன ஜாதக ரீதியாக இருந்துச்சுன்னா நிச்சயமா நடக்கும். அப்படிங்கிறத நீங்க எடுத்துங்க. அடுத்ததாக செவ்வாய் இந்த ராசிக்கு மிகவும் ஆகாத ஒரு பிளானட் செவ்வாய். இந்த செவ்வாய் தன வீட்டில இருந்து வெளியேற போகுது. இந்த மாசத்தோட கம்ப்ளீட். இந்த மாசத்தோட வெளியேற போறதுனால ஒரு பாவகிரக அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா செவ்வாய் நீசமாயி வக்கரமாயி எல்லாம் இந்த தனஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டு மிதுன ராசிக்கு பொருளாதார நெருக்கடி நிறைய டைட் பொசிஷன் நிறைய கொடுத்துச்சு. நீசம் ஒன்றும் இல்லை. பாக்கெட்டை பார்த்தா காலி, பர்ஸை பார்த்தா காலி, கார்டை ஏடிஎம் கார்டை பார்த்தா காலி, அக்கௌண்ட்டு காலி, பொருள் பணம் நகை இந்த மாதிரி விஷயங்கள் காலி, எல்லாம் அடகு. இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியை அதிகமாக கொடுத்தது செவ்வாய். 5-6 மாதம் ஒரு கவுண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பணம் வச்சிருக்கவங்க கூட எடுத்து செலவு பண்ண முடியாத ஒரு டைட் பொசிஷன். இல்லாதவங்க நிலைமை அதோகதி தான் அப்படிங்கிற மாதிரி போணுச்சு. ஸோ அந்த செவ்வாய் இந்த மாதத்தை விட்ட வெளியேற போகிறதுனால தனஸ்தானம் எம்டி ஆகும். தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடம் எம்டி ஆகும். எம்டினா எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லாத ஒரு பிளாங்கா இருக்க போகுது. அப்போ பிளாங்கா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு உள்ள விஷயங்கள் இதுக்கு மேற்பட்டு பாதகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பொருளாதார நெருக்கடி இதுக்கு மேற்பட்டு இல்லை. உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியும். உங்களை நீங்க சர்வைவல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொருளாதார அமைப்புகள் நிச்சயமாக அடி வாங்காது, மைனஸ்ல போவாது அப்படிங்கிறது. அப்ப ஜீரோவில் இருக்குமே, எந்த கிரகமும் இல்லையே ஜீரோவில் இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேற்பட்டு பணத்தை மையப்படுத்தி நீங்கள் எந்த அளவுக்கு செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். புரியுதுங்களா? சில நபர்களுக்கு வேற கம்பெனி மாறினா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா தாராளமா மாறலாம், தப்பே கிடையாது. அப்ப அதுக்கான முயற்சி ஸ்டெப் யார் எடுக்கணும்? நீங்க தானே எடுக்கணும். அதேதான். இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த செவ்வாயுடைய பலன் இப்படி இருக்கிறப்போ இந்த மாசத்துல இருந்து ராகு கேது பெயர்ச்சி நடக்க போகுது, குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அப்போ உங்களை தேடி சில விஷயங்கள் வரும், நல்ல விஷயங்கள் வரும், தூய்மையான விஷயங்கள் வரும், நேர்மையான விஷயங்கள் வரும். சில நபர்களுடைய தொடர்புகள் தானா கிடைக்க வரும், அறிமுகமாகும், ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களோட புத்தியை தேட்டணும். இவங்கெல்லாம் இந்த மாசத்துலேருந்து ஏதாவது தேடி வருது. இந்த மே மாசத்துலேருந்து ஒரு நியூவாக வச்சிங்க சரிங்களா? ஏதாச்சும் ஒன்று தேடி வருது. பீப்புள் மனிதர்கள் தேடி வர்றாங்க, நம்ம எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்ல இருந்தால் கூட தேடி வரக்கூடிய நபர்கள் மீது ஒரு கண் வைக்க வேண்டும். இவர்களால் பின்னாடி தலைவலி வருமா, பிரயோஜனம் இருக்குமா, பாதியில போயிடுவாங்களா, நம்மளை மாட்டி விட்டுருவாங்களா, இந்த மாதிரியான ஒரு கண் வைக்க வேண்டும். 3ல கேது வரப்போகுது இல்லையா, அதுக்கு சேர்த்து தான் அந்த பலன். சரிங்களா? ஃபைனலாக இந்த மாசத்தை பொறுத்தவரை 12ல் புதன் வரும். மாச கடைசிங்கிற அமைப்புல 12ல் புதன் வரும். கொஞ்சம் இடம் மாற்றத்தை மையப்படுத்தி இடம் மாறுதல், ஓடுதல், ஒடியாறுதல், அலைச்சல், டிராவல், ஒரு இடத்துல போய் தங்குதல், குறிப்பிட்ட நாளுக்கு இருத்தல், முடங்குதல், சொகுசு விஷயங்களை அனுபவித்தல், பார்த்தல், செலவு செய்தல், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக இடம் மாற்றங்களை
எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மாதம் சில இடமாற்றங்கள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம்.